ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, டைம் ஃபார் அ செலிப்ரேஷன். ஜான்வரியே செலிப்ரேஷனோட தான் இவங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. abundant rewards for hard work, release yourself from burdensome situations. வெரி குட். ஸோ கிளியராக வந்து அவங்க சொல்கிறது என்னென்னா, இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு வந்து ஒரு அபண்டன்ட்டான ஒரு ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்க போகுது அப்படின்றத சொல்கிறாங்க. அதனால தான் டைம் ஃபார் செலிப்ரேஷன் சொல்லி ஆரம்பிக்கிறதே. இதில் முக்கியமாக இன்னொன்று பார்க்கணும்னு சொன்னால், நம்ம தேவையற்ற சிந்தனைகளோ பேர்டனான நம்மளுடைய பழைய நினைவுகளோ அதெல்லாம் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிடணும். ஸோ எப்பவுமே ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடக்கணும், வீட்டில் ஒரு நிகழ்ச்சி சுபகாரியம் நடத்தணும்னா நம்ம வீட்டை ஒட்டடெல்லாம் அடிப்போம் இல்லையா? கண்டிப்பாக. அதுவும் பொங்கல்னாவே நம்ம என்ன சொல்லுவோம், மொத்தமாக க்ளீன் பண்ணிடுவோம், ஒயிட் வாஷ் எல்லாமே பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த போகிக்கே என்ன சொல்லுவாங்க, எல்லாத்தையும் பழசு எல்லாத்தையும் தூக்கி போட்டு எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க.